வணக்கம் உறவுகளே. பிறந்த குழந்தைக்கு உரை மருந்து கொடுத்தா எந்த நோயும் வராதுன்னு சொல்றாங்க. சரி, இதை எப்படி எதெல்லாம் கொடுக்கணும் பத்தி பார்க்கலாம். குழந்தைக்கு உரை மருந்து கொடுக்கிற பழக்கம் நவீன காலத்து பழக்கம் இல்லைங்க, காலங்காலமா இருக்கிறதா. ஆனா தற்போது நவீன மருந்து பயன்படுத்துறதுல இதை பெருமளவு மறந்துட்டோம் அப்படின்றதா உண்மை. இந்த மருந்துகள் இல்லாத காலத்துல கூட நம்ம முந்தைய தலைமுறையினர் எல்லாமே ஆரோக்கியமாவே இருந்தாங்க அப்படின்றத மறுத்திட முடியாது. இன்னைக்கு கிராமங்கள்ல குழந்தைகள் உரை மருந்து உதவியோட ஆரோக்கியமாக பெரும்பாலும் நோய் இல்லாம வளர்ந்துட்டு வராங்க. குழந்தைக்கு உரை மருந்து கொடுக்கறதுனால குழந்தைகள் உடல்நலம் அதிகரிக்கவே செய்யும். உரை மருந்துல பயன்படுத்தப்படுற பொருட்கள் என்ன, எவ்வளவு அளவுல அதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வசம்பு பத்தி சொல்லணும்னா, பிள்ளை வளர்த்தின்னு சொல்லக்கூடிய வசம்புவோட மருத்துவ குணத்தால குழந்தைகள் ஆரோக்கியமா வளர்வாங்க. வயிறு மந்தம், வயிறு உப்புசம், வயிறு வீக்கம், செரிமானம் இப்படி எல்லாத்தையுமே போக்குற வசம்பு குழந்தை பிறந்த 15 நாட்கள்லயே பயன்படுத்துவாங்க. ஆனா அதை பயன்படுத்துற அளவு குறித்து தெரிந்து வச்சிருக்கணும். இல்லனா குழந்தைக்கு பேச்சு வரதுல தாமதமும், பேச்சு திக்கியும் பேசும்படியும் குறை உண்டாயிடும். நாட்டு மருந்து கடைகள்ல பிள்ளை வளர்த்தி கிடைக்கும், அதாவது வசம்புன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி நல்லெண்ணெய் தடவி நல்லெண்ணெயை விட்டு அந்த ஏத்தின அகல் விளக்குல சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தணும். ஒரு முறை சுட்டு வச்சிட்டீங்கன்னா இதை 5 முறைக்கு நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததா கடுக்காய்ங்க. குழந்தைக்கான உரை மருந்துல இது ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லலாம். வாய், தொண்டை, இரைப்பை, குடல், கல்லீரல் சக்தியை ஊக்குவிக்கக்கூடியது. பசியை தூண்டும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும், வாதம், பித்தம், கபம் மூணையுமே சமநிலைப்படுத்தும். உடலுக்கு வலிமை தரக்கூடியது, இறைப்பு நோய் வராம காக்கும், வயிற்று பொறுமலை குணப்படுத்தக்கூடியது, அஜீரண கோளாறை சரி செய்யும், இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு சுவைகள் அடங்கும். கடுக்காய் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அதை வாங்கி வேக வைக்கணும். நெல் அவிப்பாங்க இல்லையா, அப்போ இதை வெள்ளை துணியில முடிஞ்சு வேக விடணும். இல்லைன்னா சாதத்தை வேக போல. இப்பெல்லாம் நெல்லெல்லாம் எங்கெங்க வேக வச்சுட்டு நம்ம இது பண்றோம். இப்ப இருக்கிற ஹரிபரியான வாழ்க்கை சூழல்ல நம்ம என்ன பண்றோம், சாதம் தான் வேக வைக்க முடியும் இல்லையா. அப்படி நீங்க சாதத்தை வேக வைக்கும் போதும் அதுல நீங்க அப்படியே போட்டு வேக வைத்து எடுத்துக்கலாம். அரைவேக்காடு வெந்தா போதும். தொட்டு பார்த்தா காய் அமுங்கணும். ஓகேங்களா. அடுத்துதான் மாசிக்காய்ங்க. வயிற்று புண்ணை குணப்படுத்தும், ஈர்களுக்கு வலிமை தரும், உடல்ல இருக்கிற நச்சுக்களை நீக்கும், சிறுநீர் பெருக்க உதவும், வயிற்று போக்க கட்டுப்படுத்தும். சீதபேதி பிரச்சனை இருக்கும்போது வெறும் மாசிக்காயை மட்டுமே உரசி தேன்ல குழைச்சு நாக்குல தடவினீங்கன்னா அது கட்டுப்படும். நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கிற மாசிக்காயை வாங்கி முன்னாடி நம்ம சொன்னது மாதிரி சோறு வேக வைக்கும் போது வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரைவேக்காடு வெந்தா போதும். தொட்டு பார்த்தா காய் அமுங்குற மாதிரி இருக்கணும். அடுத்ததான் ஜாதிக்காய். குழந்தைக்கு சுவை உணர்ச்சி கொடுக்கும், செரிமானத்தை வேகமாக்கி ஜீரண சக்தியை அதிகரிக்கும். சில குழந்தைகள் தூங்காம சிறுன்னு அழுதபடியே இருப்பாங்க. இதை கொடுக்கும் போது குழந்தைக்கு நிம்மதியான தூக்கம் வரும். குழந்தைகள் சூடாக மலம் கழிப்பதை இது தடுக்கும், வாயு தொல்லை இல்லாம காக்கும். ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடியதான். இதையும் சோறு வேக வைக்கும் போது வேக வைங்க. அரைவேக்காடு வெந்தா போதும். தொட்டு பார்த்தா காய் அமுங்குற மாதிரி பதத்துல இருக்கணும். அடுத்ததா சித்திரத்தை அண்ட் சுக்கு. உடல்ல கபம் சேராம பாதுகாக்கும். குழந்தைக்கு சளி இருக்கும் போது இதை ஒரு உரைப்பு சேர்த்து நீங்க கொடுக்கலாம். நெஞ்சில் இருக்கிற சளி கோழியை வெளியேற்றும். மூச்சு குழாயில சளி இருந்ததுன்னா அதை கரைச்சு வெளியேற்றும். ஆனா குழந்தைக்கு தொண்டை புண், வறட்டிருமல் இருந்ததுன்னா தவிர்த்துருங்க, அதை சேர்க்காதீங்க. சுக்குவும் ஒரே மருந்துல சேர்க்கலாம். ஆனா ஒரு சிட்டிகையில 6ல் 1 பங்கு அளவு மட்டும் தான் சேர்க்கணும். அளவு தெரியலன்னா சேர்க்காதீங்க. பூண்டு, மிளகு, கட்டி பெருங்காயம் குழந்தைக்கான உரை மருந்துன்னு சொல்லலாம். இந்த மூணையுமே அப்படியே சேர்க்க போறோம். நாட்டு மருந்து கடையில உரைகள் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைய குளிப்பாட்டினது உரைகள்ல வசம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய், சித்திரத்தை, பூண்டு, மிளகு, பெருங்காயம் எல்லாத்தையுமே ஒரே முறை உரைக்கணும். அதுக்கப்புறம் அதை வலிச்சு தாய்ப்பால் இருக்கு இல்லையா, தாய்ப்பால்ல பசும்பால் அதுல கலந்துருங்க. இதை குழந்தைக்கு அப்படியே நீங்க கொடுத்துருங்க. மிளகு, பூண்டு ஒரு உரை மட்டுமே உரசணும், பார்த்து கவனம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு குழந்தைக்கு தாய்ப்பால் நீங்க கொடுக்கலாம். வாரம் 2 அல்லது 3 முறை கொடுத்தாலே போதுங்க. ஒரு வேளை மட்டுமே கொடுக்கறது ரொம்ப நல்லது. குழந்தைக்கு 2 மாதம் ஆகும்போது இந்த உரை பொருட்களை 2 முறை அப்படி உரைச்சு கொடுங்க. 3 மாதம் ஆகும்போது 3 முறை. இப்படியே உங்களோட அந்த உரை மருந்தோட அளவை கூட்டிட்டே வாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்தாலும் இதே அளவு உரைச்சு நீங்க கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. சோ இதனால என்ன பயன் கேட்டீங்கன்னா, வயிறு வலியால அழமாட்டாங்க, வயிறு உப்புச பிரச்சனை அதிகமா சந்திக்காது, வயிறு வீக்கம் வராது, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனைக்கு உள்ளாகாது, செரிமான கோளாறால வாந்தி ஓவாமை வராது, உடல்ல நச்சுக்கள் சேராம மலம் வழியாக வெளியேறிடும், குழந்தை ஆரோக்கியமா வளர்வாங்க. குழந்தை பிறந்த 15வது நாள்ல இருந்தே இதை நீங்க கொடுத்துருங்க. பிறந்த குழந்தை சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு சேர திட்ட உரை மருந்தை இன்னைக்கே கொடுக்க தொடங்குங்க. பாரம்பரிய வைத்தியம் எப்பவுமே நமக்கு கை கொடுக்கும், அதுவும் பாதுகாப்பானதையும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மேலும் உங்களுக்கு வேற எந்த டிப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல அதை பதிவு பண்ணலாம். மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ஒரு அருமையான உணவு பொருளோட. அதுவரை நன்றி, வணக்கம்.